உங்களை பார்க்கிறவர் அல்ல. இந்த உலகம் உங்களுக்கென்று ஒரு முத்திரை போட்டு உங்களை ஓரமாக ஒதித்து வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கம் ஓரமாக இருக்கிற ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை அரவணைக்கும்படியாய் அவர்களை சேர்த்து கொள்ளும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த நாளில் கூட, இந்த உபவாச நாளில் உங்களோடு கூட நான் பேசுவதற்காக ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களிடத்தில் நான் பேசியிருக்கிறேன், உபவாசத்தை குறித்து நான் பேசியிருக்கிறேன். உபவாச ஜபம், ஏன் நம்ம உபவாசத்தை ஜெபிக்க வேண்டும், ஏன் நம்ம உபவாசத்தை ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறேன், உபவாசமாக இருந்து ஜெபம் பண்ணி போராடினா தான் அவர் கொடுப்பாரு. எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ண உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண தான் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு காரியம் இல்லை. அந்த ஆண்டவர் எப்பவுமே நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார். அதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். கர்த்தர் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எனக்கு எல்லாமே ஏற்கனவே கொடுத்துருக்கிறார். எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார், செஞ்சு வச்சிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்றதுக்கு நான் தகுதி இல்லாதவனா இருக்கிறேன். அது நம்மக்கிட்ட வந்து சேரத்துக்கு அந்த தகுதி நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ள, அதுக்கு காரணம் வந்து ஆண்டவர் கிடையாது. யார் தான்? நம்ம தான். நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள், கர்த்தரை குறித்ததான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நம்ம போராடி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இங்கே தாவீதினுடைய உபவாசத்தை குறித்ததான ஒரு ஜெபம், அவர் எப்படி உபவாசத்தை ஜெபம் பண்ணாரு, அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியமாய் வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்போ நம்ம நிறைய நேரத்தில் உபவாசமாக இருந்து நம்ம சண்டை போடணும் ஆண்டவர்கிட்ட. உபவாசமாக அதாவது எப்படி ஒரு குழந்தை வந்து பிள்ளைங்க வந்து சில பேருக்கு வந்து அவங்க கேட்குற பொருள் வாங்கி கொடுக்கலன்னா 2 நாளைக்கு சாப்பிடாது, ஒரே தொந்தரவு போகணும், அடம் பிடிக்கும். நீ வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் நான் அப்படின்னு சொல்லுவேன். நீ ஃபோன் வாங்கி கொடு, அப்போ தான் நான் சாப்பிடுவேன். இல்லை மூஞ்சி வந்து மூணு வச்சுட்டு இருப்பேன். இல்லை எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு, எனக்கு வண்டி வாங்கி கொடு, அப்போ தான் கூட பேசுவேன். இல்லை நான் சாப்பிட மாட்டேன். அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் மனசு? ஐயோ பிள்ளை சாப்பிடலையே, சாப்பிடாம எப்படி இருந்தால் உடம்புனா வந்து சரி நான் வாங்கி தரேன், காசு வந்தாலாம் கிடையாது, எங்கன்னா கடன் வாங்கி எனக்கு வாங்கி கொடுப்பேன். அது இப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கு பாரு. ஏன்னா கடன் வாங்கி லோன் வாங்கி எனக்கு வாங்கி கொடு, எனக்கு வாங்கி கொடுத்தாகணும், இல்லை நான் சாப்பிட மாட்டேன், பட்னியாக இருப்பேன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ இந்த பிள்ளை இப்படியே இருக்கும் பொழுது, சாப்பிடாமே இருக்குது, உண்மைன்னு இருக்குது, பேச மாட்டுது, அழு மூஞ்சாவே இருக்குது, இதை என்ன பண்ணுறது, எப்படியாவது சரி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது கடன் உடனே வாங்கி அது கேட்டதை வாங்கி கொடுத்தோடனே, இப்போதான் நீ அப்பா, எங்கள் செல்லப்பா, எங்கள் செல்ல அம்மா அப்படியே இவ்வளோ நேரம் பிடிச்சி அடம்பிடிச்சிருச்சு பாரு, அதுக்கு இது கொடுத்த உடனே ஆகிடும் எங்கள் செல்லப்பா செல்லம்மா பலால் நட்டிக்கணும். அப்போ தான் நான் தொல்லை, உன்னால் கடன் வாங்காமல் இருந்தேன், உன்னால் போய் கடன் வாங்கி இப்போ வந்து செல்லப்பா கொடுத்தாதான் இந்த பிள்ளைங்க எப்படி கொடுத்தாதான் செல்லப்பா செல்ல அம்மா. இல்லைன்னா ஏன்னா என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சரியான கஞ்சம், எங்கள் அம்மா சரியான கஞ்சம், அது எதுவுமே கொடுக்காது எங்களுக்கு, எங்கள் பெரியப்பா தான் கொடுப்பார். பெரியப்பா எப்போ 100 ரூபா 50 ரூபா கொடுப்பாரு. சித்தப்பா பெரியப்பா என்ன மாமாங்க எனக்கு கொடுப்பாங்களா 10 ரூபா 100 ரூபா, மாமா தான் எனக்கு அடிக்கடி காசுலாம் கொடுப்பாரு. நீ கெட்டு போகக்கூடாது அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்போ ஒரு முறை வராங்க கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு காசு கொடுக்குறது மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கும். அவர் எப்போ வந்தாலும் எனக்கு 100 ரூபா 50 ரூபா கொடுத்துருவோம், எப்போ வந்து கொடுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு தினமும் 5 ரூபா கொடுக்குறாங்களே. நம்ம இது உங்களுக்கு புரிந்து கொள்ளுறதுக்காக சொல்கிறேன். ஒரு பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்குமே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ யோசிக்கிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற காரியம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்களா? ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம், நல்லா சாப்பாடு போடுறோம், கேட்குறது வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். இது தாண்டி எங்கேயோ எதையோ ஒன்று பார்த்துட்டு வந்து எனக்கு அது வாங்கி கொடுத்து அடம் பிடிக்கிறது பாருங்க. இது வந்து லிஸ்ட்டில் இல்லாதது. இன்னைக்கு நம்ம கூட அப்படி தான். ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன தேவை, இன்னைக்கு சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமையில் இங்கே வந்துக்கிற குடும்பங்களுக்கு என்னென்ன தேவைன்றது கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து வச்சுட்டுக்கிறார். நைட்டுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றது ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டுருக்காரு. நாளைக்கு என்னன்றது அவருக்கு தெரியும். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், நாளைக்கு தினத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டார். நாளைக்கு பற்றியாப்பா இன்னைக்கு யோசிப்பா, இன்றைக்கே நம்ம இருக்குமா தெரியல. நாளைக்கு நம்மளுக்கு என்ன கவலைன்னா, நமக்கு இன்றைக்கி இருக்கிற கவலை கிடையாது. அடுத்த வாரம் நடக்க போகிற கல்யாணம், அடுத்த மாதம் நடக்க போகிற சீமந்தம், இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற என்கேஜ்மெண்ட், இதெல்லாம் நினச்சி நம்மளுக்கு என்ன ஆகும், ஐயோ இன்னும் இவ்வளோ சேர்க்கணுமே, இப்படி யோசி ஒன்றுமே சேர்க்க முடியாமல் போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் கரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துடு, நீ சும்மா இரு, நீ நல்லா சுதந்திரமாக சந்தோஷமாக இரு, நாளை பற்றி கவலைப்படாத. இன்னும் அடுத்த மாதம் தானே, அடுத்த மாதத்துக்கு நம்ம இருப்போமான்னு முதல்ல பார்க்கலாம். பெருசாக போட்டு யோசனை இருக்காதுங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கணும், அழுதுக்கணும்,
சொல்றாரு, மகனே மகளே, எதை பற்றியும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. இன்னைக்கு நான் உன்னை போஷித்து இருக்கிற, இன்னைக்கு நடத்தி இருக்கிறல்ல அந்த ப்ரோக்ராம், அன்னைக்கு உனக்கு என்ன பண்ணணும், எப்படி நடத்தணும், எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். நீ சோர்ந்து போவாத, பயப்படாத, கவலைப்பட்டு இருக்காத. ஆண்டவர் சொல்ற, நம்ம என்ன பண்றோம்னா, நீ கொடுத்தாதான் நான் பண்ணுவேன் ஆண்டவரே, நான் ஃபாஸ்டிங் போட்டுறேன் 10 நாளைக்கு, எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கொடு அப்படின்னு ஒரே அழ. அவர் பார்க்குறாரு, இதுன்னா இப்படி அடம் பிடிக்குது இந்த குழந்தை, உலகத்துல தான் அப்படி பண்ணுதுன்னு பார்த்தா நம்மகிட்டயும் வந்து இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பண்ணு, ஒரே தொந்தரவு பண்ணிக்கணும், ஐந்து புலம்பிக்கணும், ஐயோ செத்து போறமே, ஐயோ ஆண்டவரே காப்பாத்து காப்பாத்து, உன்னை காப்பாத்தமே போயிட்டேன், உனக்கு சோறு போடாமே போயிட்டேன், எல்லாத்தையும் குத்து வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற நிர்விசாரங்கள், சில காரியங்கள் நம்மளை அழ வைக்கிறது, கலங்க வைக்கிறது, துக்கப்படுத்துது. இயேசு சொல்றாரு பாருங்க, உங்களுடைய கவலைகள், உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். நீங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் லகுவாக இருங்க. அப்போ எதுக்காக உபவாசிக்கணும்? அப்போ உபவாசிக்க கூடாதா? பாஸ்டர் சொல்கிறத பார்த்தா உபவாசிக்க கூடாது போலக்குதே. அப்படி சொல்ல, உபவாசம் அவசியம். உபவாசத்தை ஜெபிக்கிறோம். எதுக்காகலாம் உபவாசம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தாவீது எதுக்காக உபவாசத்தை ஜெபித்தார்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன், என் ஜாபமும் என் மடியில திரும்ப வந்தது. ஆண்டவருடைய சமூகத்துல மனத்தாழ்மையாய் நாம் உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க இந்த 35 அந்த பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம் போடப்பட்டிருக்கும். தாவீதினுடைய சங்கீதத்தில் தாவீது அவனுடைய மாம்சத்தில் எல்லாரும் அவரோட கூட போராடி கொண்டிருக்கிற நிலைமையில இந்த வசனத்தை இந்த 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 சங்கீதத்தை அவர் பாடுறாரு. 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையருடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? இப்ப யார் சொல்றது? இத எலும்புகள் சொல்லுதான். இந்த எலும்புகள், நமக்குள்ள இருக்கிற எலும்புங்க ஆண்டு பார்த்து சொல்லுதான், ஆண்டவரே சிறுமையும் எளிமையுமானவனை நம்மளை அடிச்சு வாயில போட்டு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க கிட்ட எல்லாம் கடவுள் என்ன பண்ற, நம்மளை காப்பாற்றிட்டு என்னை கொண்டு வந்துக்கிறீங்களேன்னு இந்த எலும்பு வந்து கர்த்தரை பார்த்து சொல்லுதுன்னு தாவீது இதை சொல்றாரு. 12வது வசனத்தை 11-12 நம்ம வாசிப்போம். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள், நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். இப்போ தாவீது எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை பாடியிருக்கார் என்பது உங்களுக்கு புரியும். அவர் ஆண்டு பார்த்து சொல்லும் போது சொல்றாரு, ஆண்டவரே நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால தான் நான் என்ன பண்ண இந்த பிரமாணங்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். சில நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற உபத்திரங்கள் நல்லது. அந்த உபத்திரவத்தை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவருடைய சமூகத்துல தாழ்மையாய் அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். தாவீது தன்னுடைய சரீரத்தினுடைய வியாதி, அவர் சொல்றாரு, அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது, மற்றவருடைய வியாதிக்காக இல்ல. இது எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மை. உங்களிடத்துல உங்களுடைய குடும்பத்துல யாராவது வியாதிப்பட்டிருக்கிறாங்களா, பலவீனப்பட்டிருக்கிறாங்களா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களா, அவர்களுக்காக ஒரு வேளை நீங்கள் உபவாசமா இருந்து, ஆண்டவரே இந்த சகோதரன் இவ்வளோ வியாதிப்பட்டிருக்கிறானே, இந்த சகோதரி இவ்வளோ வியாதிப்பட்டிருக்கிறாங்களே, நல்லா ஜெபிக்கக்கூடியவர்கள், நல்லா ஆராதிக்கக்கூடியவர்கள், கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் வந்துவிட்டதே, அவர் எதிர்பாராத விபத்தினால் அடிபட்டிருக்கிறாங்களே, அவங்களை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு உபவாசித்து தாழ்மையாய் உபவாசித்து ஜெபிக்கணும். அப்போ உபவாசன்றது வந்து நமக்காக நாம் உபவாசிக்கிறது அல்ல. உபவாசன்றது யாருக்காக? யாருக்காக பிரதர்? மற்றவர்களுக்காக உபவாசித்து ஜெபிக்கிறது. அதுதான்
யோபு ஒரு முன்னுதாரணமா சொல்லுவோம். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காய் ஜெபிக்கும் பொழுது யோபுடைய சிறையிருப்பு மாறுகிறது அல்லவா? இன்றைக்கு நாம் நம்மை சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய உறவினர்கள் யாரோ பலவீனப்பட்டிருக்கிறாங்க, போய் ஒரு 4 ஆப்பிள் 4 ஆரஞ்சு 2 சாத்துக்குடி வாங்கி போய் வாழைப்பழம் கொடுத்துட்டு, எப்பா அந்தாப்பா பார்த்து வந்துட்டேன், கடமை முடிஞ்சிச்சு, ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி போய் கொடுக்கறது கிடையாது. அது தாண்டி ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? மனத்தாழ்மையாய் அப்படி சமூகத்தில் உபவாசமாக இருந்து போய் ஜெபம் பண்ணி அவன் தலையில கை வச்சு, ஆண்டவரே இந்த மகனுக்காகத்தான் உபவாசமாக வந்திருக்கிறேன், அவங்கள நீங்கள் சுகப்படுத்தணும் ஆண்டவரே, அவங்க வறுமையில் இந்த கஷ்டத்தில் இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களுடைய கரம் அவர்களை நீங்கள் தொடும் பொழுது அவன் சுகமடைவான். அல்லேலூயா. மனத்தாழ்மையாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ரட்டு உடுத்தி அவர்களுடைய வியாதிக்காக இல்லை, அவருடைய வியாதிக்காக இந்த தாவீது ஜெபிக்கிறார். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். உபவாசிக்கிறதுனால என் ஆத்துமாவை நான் உபத்திரப்படுத்தினேன் அப்படின்றது என்ன தெரியுமா? மாம்சம், உபவாசன்றது மாம்சத்துல, ஆத்துமான்றது ஆவியில. அப்போ என் ஆத்துமாவை நான் என்ன பண்ணேன்? உபத்திரப்படுத்தினேன். அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ், அவ்வளோ ஒரு மனதில் இருக்கிற பாரம் எனக்கு மிகுந்திருக்கிறபடியால மனத்தாழ்மையாய் உம்முடைய சமூகத்துல நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பா. நிச்சயமா அந்த வியாதிகளை மாற்றுவார், நிச்சயமா சுகம் உண்டாகும் அப்படின்ற நம்பிக்கையில தான் தாவீது ஜெபத்தை எடுக்கு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிறது மனத்தாழ்மையா உபவாசித்து ஜெபிக்கணும். எப்படிங்க ஜெபம் பண்ணோம்? பக்கத்துல கை கசும். மனத்தாழ்மையா உபவாசித்து ஜெபம் பண்ணணும். அது உனக்காக பண்ணக்கூடாது, மற்றவங்க உபவாசிக்கணும். உபவாசன்றது உனக்காக ஜெபம் பண்றதுக்கு இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை நம்ம பாஸ்டிங் போட்டுக்குவோம், பார்த்துக்கிறீங்களா? நம்ம குடும்பத்துக்காக பாஸ்டிங், நம்மளுக்கே பாஸ்டிங்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு விடுதலை ஜபத்துக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கு, எங்கே ஊழியத்துக்கு அழைக்கப்படும் பொழுது நாங்கள் போய் நிற்க போகிறோம் ஆண்டவரே, அந்த இடத்துல போய் ஊழியம் பண்ண போகிறோம், நீங்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்காக ஒருவேளை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும், 2 வேளை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும். அந்த ஜபத்தை முடிச்சு எல்லாருக்கும் விடுதலை கொடுத்த பிறகு நான் சாப்பிட்றேன் ஆண்டவரே. இதுதான் மனத்தாழ்மை. அப்படி சமூகத்தில் மற்றவர்களுக்காக பாரப்பட்டு உபவாசித்து ஜெபிக்கணும். எனக்காக நான் உபவாசி ஜெபிக்கும் பொழுது ஒரு காலமும் பதில் அவர் என்ன சொல்றாரு? உனக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை, உனக்காக நீ பாரப்படுற அளவுக்கு நான் உன்னை அந்த அவசியத்தில் கொண்டு வந்து விட்டேனா? உனக்கு அப்படி அவ்வளோ கஷ்டத்தில் விட்டு நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேனே, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறேனே. நீ உனக்கு ஏற்பட்டிருக்கிற உபத்திரத்துக்கு காரணம் நான் அல்ல, நீயே உனக்கு உபத்திரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற. அந்த ஒரு கஷ்டத்தினால் நான் என்ன பண்ண, நீ உபவாசித்து ஜெபிக்கிறேன்னு சொல்கிறேன். உபவாசம் பட்னியாக இருக்கக்கூட, பட்னியாக இருக்கிறது வேற, உபவாசிக்கிறது வேற. ஜப்பன்னு சொல்லிட்டு உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை செஞ்சு நிற்கிறது பேருக்கு பட்னி. உபவாசம் சொல்லிட்டு வீட்டில் உக்காந்து ஜெபம் பண்ணி தலையில் எண்ணெய் வச்சு மனத்தாழ்மையாக பைபிள் வாசித்து பாரப்படுறது பேர் தானது உபவாச ஜபம். நான் பாஸ்டிங் பிரதர், வெள்ளிக்கிழமைனா பாஸ்டிங்னு சொல்லிவிட்டு போய் வீட்டில் இருக்கிற வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு அன்னை கூட நிறைய துணிங்களை ஊற வச்சுட்டு துவச்சி முடிச்சுட்டு 12 மணிக்கு பல் விலைக்குன்னு சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு பேர் பட்னி. பட்னியாக இருக்கிறதுக்கு கடவுள் உங்களை அழைக்கலை. உபவாசத்தை ஜெபிக்கிறதுன்றது உபவாசம் தீர்மானிச்சிட்டா, நான் நேற்று தீர்மானிச்சியா, இன்றைக்கி காலையில் பொழுதோடு எழுந்து நல்லா குளித்து தலைக்கு எண்ணெய் வச்சு உன் முகத்தில் உபவாசன்றதுக்கான ஒரு அடையாளமே தெரியக்கூடாது. சோர்வு பலவீனங்கள் இல்லாமல் உற்சாகமாக எல்லாம் என்னமோ இன்றைக்கி ரொம்ப பிரகாசமாக இருக்கிறிய, ரொம்ப மாற்றமாக இருக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு நல்லா ஜெபிக்கணும் மனத்தாழ்மையாக. மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, ஊருக்காக, ரட்சிப்புக்காக. இப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அவங்க தான் உபவாசித்து ஜெபிக்கிறாங்கன்னு கடவுள் சொல்கிறார். தாவீது அப்படி தான் ஜெபம் பண்ணார், மனத்தாழ்மையோடு கூட உபவாசித்து ஜெபம் பண்ணார். மற்றவங்களுக்காக பாரப்படுங்க. சுயநலமாய் இருக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கி சுயநலமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். கிறிஸ்துவங்க எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம்? சுயநலமாக. என் குடும்பம், என் கணவன், என் புள்ள, என் ரிலேஷன்ஸ், அப்படி இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்துட்டோன்னா உங்களுக்குள்ள ஒரு பரந்த மனப்பான்மை இல்லை. இயேசு அப்படி இல்லையே.
இயேசு உபவாசிக்கிறது யாருக்காக உபவாசித்தார்? உலகத்தின் ஆக்கினைக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்கப்பட போகிறோன்னு உபவாசித்தார். அதே போல் நாளைக்கு ஊழியத்துக்கு போகிறோன்றதுனால அங்கே இருக்கிறவங்களை விடுதலைக்காக உபவாசித்தார். வியாதிப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், அங்கே சுகமாக உபவாசித்தார். 40 நாள் உபவாசமாக இருந்து ஊழியத்தை துவங்கிறதுக்காக 40 நாள் உபவாசமாக இருந்து ஜெபம் பண்ணார் இல்லைங்களா? பரிசுத்தவான்கள் மோசே 40 நாள் அந்த வனாந்திரத்தில் அந்த மலையின் மேலே ஏறி 40 நாள் உபவாசத்தை ஜெபம் பண்ணாரே இந்த மக்களை வழிநடத்துறதுக்காக. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மனத்தாழ்மையாக இருந்து ஜெபிக்க அழைக்கப்படுறீங்க. அந்த மனத்தாழ்மையின் உபவாசன்றது பிறருக்காக ஜெபிப்பது தான் மனத்தாழ்மை. அல்லேலூயா. எனக்காக நான் ஜெபிப்பது பெருமை இல்லை. என்னை ஆசீர்வதிங்க, என் பொண்டாட்டி ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எனக்காக நான் ஜெபிக்கிறது என்னதுங்க? சுயநலம், பெருமை. ஆனால் பிறருக்காக நீங்கள் ஜெபிக்கிறது பொதுநலம். அது உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்தும். ரெண்டாவது, எப்படி உபவாசிக்கும் போது ஏன் உபவாசி ஜெபிக்க வேண்டும்னா தேவ சித்தத்தை அறிய உபவாசித்து ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபம் பண்ணோம்? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவ சித்தம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது கர்த்தர் சித்தமாக இருக்குதான்னு தேவ சித்தத்தை அறியறதுக்காக உபவாசத்தை ஜெபம் பண்ணோம். நம்ம அதுக்கு என்றைக்காவது ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? இது 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 எப்படின்னு ஆண்டவரே எனக்கு தெரியல, இது உங்களுக்கு சித்தமாக இருக்குதான்னு நான் அறிஞ்சிக்கிறதுக்காக உபவாசத்தை ஜெபம் பண்ணோம். தேவ சித்தத்தை அறியாமல் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. தேவ சித்தத்தை அறிய நம்ம உபவாசம் சும்மா உபவாசம் அப்படின்னு கிடையாது. ராத்திரி உபவாசம் சும்மா உபவாசத்தை போட்டு கிடையாது. உபவாசன்றது தேவ சித்தத்தை அறியறதுக்காக உபவாசம். ஊழியத்தில் நடக்கும்போது, சபையில் நடக்கும்போது, என் குடும்பத்தில் என்ன நடக்கும்போது, என் ஊழியத்தில் அதை அறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசிக்கணும். நம்ம வேத பாடமாக வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16 22 வரையிலான வசனங்களை நம்ம வாசித்தோம். அருமையான சகோதரி வாசித்தார்கள். அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த தாவீது பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டு பிறனுடைய மனைவியை இச்சித்து அந்த அப்பாவியான மனிதனை கொன்று அவனுடைய மனைவியை இவன் அடைந்து அந்த மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. உரியாவினுடைய மனைவியினிடத்தில் பத்ஷேபாவினிடத்தில் தாவீதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை அதுதான் சொல்ல, தாய் என்னை பாவத்தில் கட்டுப்படுத்தால் அப்படின்னு அந்த பாவ அறிக்கை ஜெபம் சொல்லும்போது 51ஆம் சங்கீதத்தில் அவன் பரிசுத்த ஆவியினுக்குள்ள கொடுங்க, அப்பொழுது நான் ஈசோப்பின் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், குறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறது நாம் பார்க்கிறோம். இங்க தேவ சித்தத்துக்கு மாறாக ஆண்டவருடைய சித்தத்துல இல்லாத ஒரு சம்பவம். இயேசு கடவுள் அவனுக்கு தாவீதுக்கு கட்டளையிடாத ஒரு காரியம். பிசாசு அவனுக்குள்ள வரும்போது அவனுடைய எண்ணம் மதிமயங்கி பிறனுடைய மனைவியை இச்சித்து அவளோடு கூட சைனித்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தை செய்வோம். நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவனுடைய வீட்டில் இருக்கிற மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையிலே வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி பாருங்க. இந்த குழந்தைக்காக இல்லை, இந்த குழந்தை ஆண்டவரே என்னால் இந்த குழந்தை உண்டாயிடுச்சு, இந்த குழந்தை வியாதிப்பட்டு போயிடுச்சு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் அறியணும். இந்த பிள்ளை பிழைக்குமா பிழைக்காதா? பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் செய்த பாவத்துக்கான சம்பளம் மரணமாய் முடிந்தது.
ஆண்டுடைய சமூகத்தில் எப்படியாவது ஆண்டவர் மனம் இறங்க மாட்டாரா? எப்படியாவது அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாற்றிட மாட்டாரா? பாருங்க, பெற்றோர் செய்கிற தவறு பாதிப்பு யாருக்கு உண்டாகிறது? பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. தாத்தா பாட்டி செய்த தவறு, அவர்கள் செய்த காரியம் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. பேரன் பேத்திக்கும் அந்த சாபக்கட்டுகள் இருக்கிறது. இதை யார் சரி செய்ய முடியும்? யார் இது நிவர்த்தி செய்ய முடியும்? நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திய இயேசுவால் மாத்திரம்தான் உடைய சாபக்கட்டுகளை நிர்மூலமாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது ஆண்டுடைய சமூகத்திலே மனக்கசந்து அழுகிறார். 7ஆம் நாளிலே அப்ப பாருங்க, எத்தனை நாள் அவர் அந்த ஆண்டுடைய சமூகத்தில் அழுது குசியாமலும் குடியாமலும் அமர்ந்துட்டு எத்தனை நாள்? 6 நாளுக்கு மேல, 6 நாளைக்கு மேல 7ஆவது நாள் சம்பவம் நடக்குது. எத்தனை நாட்களாய் ஏந்திரிக்கிறதுக்கு மனசு ரூம்லேயே அடைஞ்சு அழுது 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 எதுக்காக? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள. சில சமயங்களில் ஆண்டவர்கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அவர் சித்தத்தை அறியணும்னா மணிக்கணக்கில் நீங்கள் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கும். 6 நாள் ஜோம் பண்ணிக்கிற பிறகு தேவ சித்தத்தை அறியும். 1 மாதம்லாம் கூட ஜோம் பண்ணிக்கிறோம் நாங்கள்லாம். தேவ சித்தமாக அறிய இந்த பெண்ணு தான் கட்டணமான்றதுக்காக, இந்த மாப்பிள்ளை தான் கட்டணமான்றதுக்காக அவங்களும் பல மாதங்கள் உபவாசி ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. நானும் ஊழியன்றது சாதாரணமான விஷயம் அல்ல. ஊழியத்தில் நிற்கணுன்றது சாதாரணமான விஷயம் அல்ல. ஊழியக்காருடைய வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக பிரச்சனைகள் பிரிவினைகள் உண்டாகும். உங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற, உங்களை சமாதானப்படுத்துகிற எங்களுக்குள்ள பல மன முறிவுகளை, மன கஷ்டங்களை பிசாசு ஏற்படுத்தும். சில பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தனா எனக்கு உள்ள அந்த சில சுவாபங்கள் மாறிடும். தெரியுமா? அதெல்லாம் ஜெபம் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். சாதாரணமாக போயிட்டு சாதாரணமாக தலையில் கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம், சுகமாயிடும், இங்கே வந்து போராடினு இருக்கும். இது யார் மேற்கொள்ள முடியும்? தேவ சித்தத்தின்படி என்னை ஏற்றுக்கொண்ட ஒருவர். தேவ சித்தத்தின்படி நான் ஏற்றுக்கொண்ட ஒருவரால் தான் என்னை நன்றாக புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். இது வந்து அவர் இல்லை, அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காரு, சில நேரம் கொஞ்சம் நேரத்துக்கு அது மனசில் சங்கடங்கள் இருக்கும். உங்களோடு கூட பேசும் பொழுது ஏற்படுகிற அந்த மன அழுத்தங்கள், அந்த கண்ணீர், நீங்கள் சொல்கிற அந்த அந்த கவலைகளை நீங்கள் சொல்லிவிட்டு ஐயாக்கிட்ட சொல்லிட்டு எப்படியோ ஃப்ரீ ஆகிட்டோன்னு, நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டோன்னு நினைக்கிற அந்த சூழ்நிலேருந்து எனக்குள்ள பாரம் துவங்கும். என்னுடைய மனைவிடத்தில் கேட்டு பாருங்கள், எத்தனையோ இரவு நான் தூங்காமல் இருந்திருக்கிறேன். எழுந்து அமர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணின்னு இருப்பேன். அது எனக்குள்ள ஒரு பெரிய, இவங்க இப்படி உங்க வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த பிள்ளையை நம்பணுமே, இந்த பிள்ளை இப்படி இருக்குதே, இந்த தம்பி நம்பணுமே, இந்த தம்பி இப்படி இருக்கிறானே, இந்த தங்கச்சிக்கிட்ட இவ்வளோ பேசணுமே, அப்படியே அந்த பிள்ளை இப்படியே இருக்குதே. சில காரியங்கள் யோசிக்கும் பொழுது அந்த மனபாரங்கள் இருதயத்தில் அதிகமாக இருக்கும். யார் இதை வந்து நல்லா அனுசரித்து போக முடியும்? இவனா எப்போ பார்த்தாலும் உருன்னு எதனா ஒன்று எங்கன்னா போயிட்டு வந்துட்டு எதனா ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஜாலியாக எடுத்துனுக்குறான்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணி கை வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு நிம்மதியாக இருக்க முடியுதா, ஒரு சமாதானமாக இருக்க முடியுதா? எப்போ பார்த்தாலும் எரிச்சல், கோபம், எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று பண்ணிட்டு இருக்குதே, ஏடா கூடமா நீ போயா, நீ இருக்கட்டும், உன் வாழ்க்கை இருக்கட்டும், போயாண்டு கிளம்பிவிடும். ஏன் எல்லாத்தையும் சகிக்குது, ஏன் எல்லாத்தையும் உடன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சித்தத்தின்படி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்நாளிலே அது உங்களுக்கு ரொம்ப உறுதியாய் நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா. பிசாசு ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் 2 பேரை ஏற்படுத்தியிருக்கிறார்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சித்தத்தை அறியுங்கள், ஊழியத்தில் தேவ சித்தத்தை அறியுங்கள். உங்களுக்கு பாருங்க, போராடுது பாருங்க, உங்களுக்கு ஏற்ற துணைக்காக தேவ சித்தத்தை உணர்ந்து நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் பார்ட்னருக்கு சூர்யாவாக இருந்தாலும் சரி, சார்லஸ் இருந்தாலும், வசந்தா இருந்தாலும், வினீதா இருந்தாலும், தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மோடு கூட போராடும். தேவ சித்தத்தின்படி நீங்கள் காத்திருந்து, எனக்கு 29 கல்யாணம் ஆச்சு. 29 30 கிட்ட வயது நெருங்கும் போது தான் எனக்கு திருமணமானது.
ஏறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எல்லாரும் சொல்லுவாங்க, இவ்வளோ வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறே, சின்ன வயசுலேயே பண்ணிக்கணுமெல்லாம். என் ஃப்ரெண்டுடைய பொண்ணு கல்யாணம் ஆகிட்டுக்குது. அன்றைக்கி ஊருக்கு போனால் அவன் தாத்தாவே ஆகிட்டுக்கிறான். ஆனால் அவனுக்கு எனக்கு பல வித்தியாசம் உண்டு. அவன் வயது முதிர்ந்தவனை போல தோன்றுகிறான். இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிற பாருங்க, தம்பி திருமணம் மேலே நடந்து கொண்டு நான் கீழே வந்தேன். அவர் நண்பர் ஒருத்தர் வந்தார். நீங்கள் ஸ்டீஃபனுடைய தம்பியான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், இல்லை நீங்கள் ரொம்ப எங்கே இருக்கிறீங்கன்னாரு. உன் கண்ணுக்கு அப்படி தெரியுறனா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இல்லைப்பா, ஸ்டீஃபனுடைய பெரிய அண்ணன் நான் தான்ப்பா. பெரிய அண்ணனா? நீங்கள் தான் பெரியவரா? அப்போ ரெண்டாவது ஒரு தங்கச்சி, மூணாவது தான் ஸ்டீஃபன். ஓ, அவ்வளோ பெரியவரா நீங்கள்? அவருக்கு தம்பி மாதிரி இருக்கிறீங்களே நீங்கள். அவன் கொஞ்சம் பெரியவனா தெரியுதான் போல. நான் சொன்னேன், நான் சின்ன பையன்லாம் கிடையாதுப்பா, நான் பெரிய பையன்தான். அவருக்கு கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குது. ஆனால் என் கூட படித்தவன் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். +2 முடிச்சோன்னே போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டுக்குது. அவரே வருத்தப்பட்டேன், என்னப்பா அந்த பொண்ணு மாதிரி போயிடுச்சுரா போடா. நான் நினைப்பேன், ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் தான் எல்லாத்தையும் அணுகிறக்கும் பண்ணுவார். அது நல்லபடியாக நடக்கும். ஒன்றும் நீங்கள் சங்கடப்படாதீங்க. ஒருத்தர் கேட்டாங்க, என்னப்பா திருமணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சான்னு. இல்லைங்க, ஜோம் பண்ணிட்டுருக்குறோம், கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு. என்னப்பா அது அந்த நேரத்தில் நடக்கணுமேப்பா, நீங்கள் போய் டாக்டரை பார்க்க தானேப்பான்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு காப்பாற்றுறதுக்கு, அந்த குழந்தைக்கு இப்போ பேம்பர்ஸ் வாங்கிறது, அந்த குழந்தைக்கு போயிட்டு ஸ்கூலில் சேர்க்கறது, அட்மிஷன் வரைக்கும் ஓடின்னு கிடக்குறீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் சந்தோஷமாக ஃபஸ்ட்டு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழணுங்க. உடனே குழந்தைங்களை பெற்றுக்கினேன், அதுங்கிட்ட மாறிடுச்சுக்கணும். அது இது ஒன்று தூக்கினேன், நான் ஒன்று தூக்கினேன். எதுக்கு? சந்தோஷமாக இரு, ஃபஸ்ட்டு வாழ்க்கை அனுபவிக்கணுங்க. நீங்கள் பாருங்கள், பன்னிக்குட்டி போகிற மாதிரி கடற்கடன்னு பேத்து போகிறது. 4-5 வருஷத்தில் 5 குழந்தை பேத்துக்குன்னு யார் பாடுபட்டுனுக்கிறது? அப்புறம் குழந்தைய வளர்க்க முடியல, துணி வாங்க முடியல, கஷ்டமாகுது. கர்த்தர் எப்பா நீ ரொம்ப 29 வயசில் கல்யாணம் பண்ணிக்கினேன், சந்தோஷமாயிரு, ஜாலியாயிரு, ஏற்ற சமயத்தில் உனக்கு அனுகிரகமான்னு நான் செய்கிறேன். நீங்கள் பொறுமை சந்தோஷமாக கேட்குறங்க பார்த்தீங்களா? எனக்கு கவலையே கிடையாதுங்க. என்றைக்குமே நான் கவலைப்பட்டதே கிடையாது. தேவ சித்தன்றதான் தெரியுமா? சரியான நேரத்தில் என் கையில் 2 கூட நிற்கும், சொல்ல முடியாது. அன்றைக்கி நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைய வளர்க்க முடியலன்னு கஷ்டப்பட மாட்டேன். அதை வளர்க்குறதுக்கான திராணி இருக்கும்போது கர்த்தர் எனக்கு அது கொடுப்பார். இப்போ என் பிள்ளைங்க, என் குழந்தைங்கள வளர்க்க வேண்டியது இருக்குது, உங்களெல்லாம் வளர்க்கணும்ல. அதனால் ஆண்டவர் சில காரியங்களில் அதை பற்றி நான் எனக்குமே யோசிக்கிறது இல்லை. அவர் சொன்னார், இது எனக்கு இதெல்லாம் தோணாமல் போச்சாப்பா, நானும் அவசரப்பட்டு என் வாழ்க்கையில் எல்லாத்தையும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது அவராக பண்ணுறது, நாங்களாம் எதையும் பண்ண மாட்டோமே. அவராக சில காரியங்களை சில காரியத்துக்கு சில விஷயங்களுக்கு ஆண்டவர் யோசித்து வச்சுருப்பார். ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பராக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா கர்த்தருக்கு சில நேரம் தேவைப்படுது, சில வருஷம் தேவைப்படுது. ஏன் தெரியுமா? ஒரு 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 என்னை விட ஒரு வல்லமையான ஒரு பராக்கிரமான ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நான் பொறுமையாக காத்திருந்து ஆகணும். எல்லாரும் போல் ஆண்டவரே உடனே உனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய சுவாரஸ்யமாக ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கர்த்தர் ஏற்ற சமயத்தில் ஒரு ஒரு பெரிய உருவாக்கத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு ஒரு பயங்கரமான ஒரு தேர்ந்தெடுத்ததுக்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த உலகத்துக்கு அந்த குழந்தை வரும். ஆமென். நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் அப்படிதான். நீங்க தாலி கல்யாணம் 1 வருஷம் தான் ஆகுது. ரெண்டாவது வருஷம் தூங்குறதுக்கு முன்னாடியே பிரதர் எனக்கா ஜோம் பண்ணுங்கண்ணே. என்னப்பான்னு கேட்டேன். இல்லை பிரதர் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. எத்தனை வருஷமாப்பாண்ணா? இப்போ 1 வருஷம் தான் ஆகுது. ஏய் 4 வருஷம் ஆகுதுடா, ஏன் வருத்தப்படுற? ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்வார். என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கணும்? ஏன் கவலைப்படணும்? அப்படிலாம் கிடையாது. 1 வருஷத்துல இப்போ நார்மல் ஆயிடுச்சுங்க. 2 வருஷம்லாம் நார்மலு. இதெல்லாம் நார்மலாக சகஜமாக ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற சாப்பாடு
நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமா? எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு தான். எல்லாம் மாட்டுக்கு போகிற தீவனத்தெல்லாம் நம்மளுக்கு சாப்பாட்டில் போட்டு கொடுக்குறானே. சாப்பிட்டு எல்லாம் மாடு மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் நான் தேவ சித்தத்தை அறிஞ்சிருக்கிறேன், என் மனைவி தேவ சித்தத்தை அறிஞ்சிருக்கிறாங்க. நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு அது. ஆகவே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு முடி கீழே உழல்னா கூட தேவ சித்தம் இல்லாமல் உழாதில்ல. அதை விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனையை போராட்டத்துக்கு கர்த்தர் அனுமதிச்சுக்கிறாருன்னா அவர் சித்தம் இல்லாமல் அது உங்களுக்கு நடந்திருக்குமா? அதை யோசிக்கணும். தாவீது அவனுடைய சுய விருப்பத்தை தான் நிறைவேற்றணும், தேவ சித்தத்தை செய்யலையே. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மனைவியோட விட்டுவிட்டு உரியா மனைவி மேலே ஆசைப்பட்டு அதுக்கு ஒரு குழந்தை பேத்து அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு இது ஜெபம் பண்ணுக்குது. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும், இந்த குழந்தையை காப்பாற்றும் ஆண்டவரே, வியாதி மாறணும், வியாதி மாறணும், வியாதி மாறணும். 7 நாள் 6 நாள் ஜெபம் பண்ணுகிறாரு தேவ சித்தத்தை அறிய. தேவ சித்தம் 7ஆவது நாள் வெளிப்பட்டது. எல்லாரும் வந்து குச்ச குச்சான்னு பேசுகிறாங்க. என்னப்பா என்ன ஆச்சு? குழந்தை செத்து போச்சா? செத்து போச்சுங்க. எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க, ஐயோ இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணாரு, இவ்வளோ நாளாக சாப்பிடாம ஜெபம் பண்ணாரு, கடவுள் காப்பாற்றல உடனே அவருக்கு கடவுள் மேலே ரொம்ப கோவம் வந்துட்டுருக்கும், 2வது ஜெபமே பண்ண மாட்டார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப வைராக்கியமாக 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீங்க. 7வது நாள் வந்து நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வருமா, சந்தோஷம் வருமா? கோபம். கோபம் வரும். மல்லமா சொல்கிறீங்க பாருங்க. கோபங்கள் வரும். சபைக்கு வரமாட்டேன், ஊழியத்துக்கு வரமாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், 6 நாள் ஜெபம் பண்ணினேன், அப்படி சமூகத்தில் காத்திருந்தேன், ஐயா ஐயா இயேசுவே இயேசுவேன்னு கத்தினேன். அவருக்கு காது கேட்கலையா? அவருக்கு அவர் கண்ணு தோந்து என்ன பார்க்க மாட்டாரா? 7 நாள் 6 நாள் போராடனே தேவ சித்தத்தை செய்யறதுக்கு. அவர் எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் முச்சு விட்டாரு. இதுக்கப்புறம் நான் என்னது வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னை ஏற்றுக்கோ, என்னை ஏற்றுக்கோ, என்னை ஏற்றுக்கோ. இங்க போராடுறாரு இந்த தாவீது. ஆண்டவரே என்ன இவ்வளோ நாள் நான் ஜெபம். இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க, தாவீது வந்து இப்போ சொல்லுவார், அவர் குழந்தை செத்துட்ட உடனே இந்த தாவீதும் நிச்சயமாக ஆண்டவரை பார்த்து ஏதாவது சொல்லுவார்னு நினைக்கிறாங்க. அழுது மூஞ்சியா ரட்டு உடுத்தி அழுதுன்னு 6 நாள் அவர் மூஞ்சி அப்படியே டல்லாக அழுது 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 அழுது. செத்துச்சாப்பா? செத்துச்சு. சரி தூக்கி எல்லாம் பாயில் எடுத்து மச்சு வை, எடு, எல்லாம் பேருக்கு க்ளீன் பண்ண, போ, கடகடன்னு குளிச்சு எண்ணெய் வச்சுட்டு டைனிங் டேபிள்னா சாப்பாடு எடுத்து வந்து வை, சாப்பிடு, பிரியாணி இருக்குதா, பிரியாணி கொடுப்பா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஐயா என்னையா பண்ணிகிட்ருக்கிறீங்க? குழந்தை பலவீனப்பட்டிருக்கும் போது அவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, செத்துச்சுன்னு ஒன்று இவ்வளோ வந்து சாப்பிட்டுக்கிறீங்கன்னு. தம்பி தேவ சித்தம் அவ்வளோதான். இந்த மனப்பக்குவம் கிறிஸ்துவங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா தான். இதுக்கப்புறம் தான் இப்போ நான் அழுது புலம்புறதுனா திரும்ப வந்துட்டு போகிறாரா என் பிள்ளை? நான் பாவம் செஞ்சேயா? ஒருவேளை அவர் மன்னிக்க மாட்டாரா, ஒருவேளை இரக்கம் செய்ய மாட்டாரான்னு தான் உபவாசி ஜெபம் பண்ணேன். இன்கேஸ்ன்னு வாங்க பாருங்கள், ஒரு வேலையாக தான் நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு நட்டி தான் ஒன்றும் கேட்க முடியுது, ஏன்னா இது என் தப்புனால வந்தது. நல்லது நல்ல வந்துச்சு, கத்தர் கொடுத்து நல்ல வந்துச்சு. நம்ம எதுக்காக போராடி ஜெபிக்கிறோன்னா கத்தர் கொடுக்காததுக்கு போராடி ஜெபம். தேவ சித்தம் தேவ சித்தம் தேவ சித்தம் செய்யுங்க செய்யுங்க. டேய் எனக்கு சித்தமே இல்லை, ஓடி போயிடு. சித்தம் சித்தம் என்ன சித்தம்? என்ன சித்தம்யா? என் சித்தம் என்னன்னு கேட்டு நீ செய்யானா நீ ஒன்று எடுத்துட்டு இதான் சித்தம் இதான் சித்தம் நீ சொன்னால் எப்படி நான் செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்லுவார் இல்லைங்க, சொல்லுவார சொல்ல மாட்டாரா? என்ன முழிக்கிறீங்க? சொல்லுவார். அவர் சித்தன்றது என்ன தெரியுமா? உங்களை 100% நல்லா புரிந்து கொண்டதாக இருக்கணும். அவர் புரிஞ்சுக்கினாரு தேவ சித்தம் இல்லை, அந்த பிள்ளை பாவத்தினால 10 நாள் செத்து போச்சு, அதுக்காக நம்ம என்ன பண்ணிவிட துக்கம் கொண்டாடக்கூடாது. முடி எடுத்து வை, எல்லாத்தையும் போடு, சாப்பிடு, தூங்க, ரெஸ்ட் எடு. அன்னிலிருந்து நார்மல் ஆகிட்டார் தாவீது. அது உயிரிழக்கும் போகிற ஏதாவது காப்பாற்றிட முடியுமா? ஏதாவது செய்வாரா? அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறேங்க. ஆனால் இறந்துட்டாங்க அப்படின்னும்போது தேவ சித்தம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது நம்ம செஞ்சதுனால நடந்துச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை நினச்சி புலம்பி கஷ்டப்படக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இனிமேல் நம்ம பலன் அடையணும். நம்மளை நம்பி இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இந்த ராஜ்யம் இருக்குது, இதெல்லாம் காப்பாற்றணும்ல. அதனால் எல்லாத்தையும் விட்டு சமாதானமாக ஆகிட்டார். மறுபடியும் பழைய ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தார்.
கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உபவாசிக்கணும். எதுக்காக உபவாசிக்கணும்? இப்போ ஏஞ்சல் இருக்குது, 12th முடிச்சிருக்குது, நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவ சித்தம் இருக்கணும். எல்லாரும் போய் சேர்றாங்க, நான் போய் சேர்ந்துடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயமே அவருடைய சித்தத்தை உணர்ந்து ஜாயின் பண்ணி படித்து தான் நான் வெளியே வந்துடுறேன். சித்தமாக இருந்தால் போய் படிக்கிற ஆண்டவரே. 10 காலேஜில் அப்ளிகேஷன் போட்டேன். ஆனால் நான் அப்ளிகேஷன் வாங்காத ஒரு காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்தது நான் அப்ளிகேஷன் போடாத இடம். நான் போட்ட காலேஜில் எந்த காலேஜிலுமே எனக்கு அப்ளிகேஷனே வரல. எல்லோரும் ஃபில்ட்ரு பண்ணி கடைசியாக வாய்ப்பு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி எங்கன்னா வரும் பொழுதுன்னு காத்திருந்தேன். ஏன்னா 1200க்கு வெறும் 617 மார்க்கு தான். எந்த காலேஜில் கூப்பிட்டு எனக்கு சீட்டு கொடுப்பாங்க? கட் ஆஃப் மார்க்கும் இல்லை, கட் ஆஃப் இல்லாத மார்க்கும் கிடையாது, மார்க்கே இல்லையே, வெறும் 617 மார்க்கு. யார் கொடுப்பாங்க சீட்டு? ஆனால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மட்டும் இவ்வளோ இருக்குது அப்ளிகேஷனில். டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட் இவ்வளோ விளையாடிக்கிறேன். ஆனால் படிப்பில் வெறும் 617 மார்க்கு. ஸ்டேபிளர் அடிக்க முடியல பாருங்கள் என் சர்டிஃபிகேட்டில். என்எஸ்எஸ், என்சிசி எல்லாத்துலேயும் போயிடுது. எல்லாத்துலேயும் போய் அவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன். எங்கே சீட்டு கொடுப்பாங்க? எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் அனுப்புகிறேன். எந்த இடத்துலையுமே அப்ளிகேஷன் நம்ம அப்ளிகேஷன் போட்டு வந்தோம் பாருங்கள், யாருமே நம்மளுக்கு திருப்பி அனுப்பலை. பாப்பா வந்து ஜாயின் பண்ணுப்பான்னு என்னை யாருமே கூப்பிடல. அப்போது என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் வாங்கின அப்ளிகேஷன், ஊரிஸ் காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கியிருக்கிறேன், அப்ளிகேஷன் இதில் போடுங்கன்னாங்க. எங்கள் ஐயர்கிட்ட சொல்லி ஒரு லெட்ரு வாங்கி அதில் வச்சு என் சர்டிஃபிகேட்டோடு கூட அதை பின் பண்ணி அமிச்சேன். அவங்க பார்த்தாங்க. ஊரிஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டு 3வது நாள் எனக்கு வந்து அழைப்பு வந்துச்சு. ஓ தேவசித், நான் ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, எந்த கல்லூரியிலேருந்து முதலாவது அழைப்பு வருதோ அந்த இடத்துல தான் நான் படிக்கணுன்றது உங்களுடைய தீர்மானம், நான் விசுவாசிக்கிறேன், ஜெபம் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு அப்ளிகேஷன் நான் லாஸ்ட்டாக போட்டது ஊரிஸ் காலேஜில். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு அப்ளிகேஷன் ஓகே ஆனது எங்கே தான்? நான் ஃபஸ்ட்டு போட்ட இடத்துல ஃபஸ்ட் 4-5 காலேஜ் போட்ட பாரு, எங்கேயுமே வரல. லாஸ்ட்டாக போட்ட இடத்துல 2வது நாளே வந்துச்சு. 3வது நாள் போய் ஜாயின் பண்ணிட்டேன் காலேஜில். அந்த காலேஜில் ஜாயின் பண்ண பிறகு இவங்க சேர்த்துக்கின ஆளுங்கள்லாம் ஓடி போடுவாங்க பாரு, சில பேர்லாம் தூரமாகுது, ஃபீஸ் அதிகமாகுதுன்னு. அதனால் என்ன பண்ணுறானுங்க, மற்ற காலேஜில் தான் எனக்கு அப்ளிகேஷன் அப்படியே வருது, எனக்கு நிறைய லெட்ரு, வாங்கடா வந்து சேர்றான்னு. பக்கத்தில் இருக்கிற காலேஜெலாம் வருது. நம்ம தேவ சித்தம் நம்மளுக்கு பாருங்கள், பிசாசு இப்படி தான். நம்ம சேர்ற வரைக்கும் எவனும் ஒரு லெட்டர் அனுப்பலை. நம்மளுக்கு போய் சேர்ந்துட்ட பிறகு பக்கத்தில் இருக்கிற காலேஜ், எதிர்க்க இருக்கிற காலேஜ், எல்லா காலேஜ்லேயும் ஒரு லெட்ரு, நம்ம விரும்புகிற காலேஜ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற காலேஜ். நான் போய் சேர்ந்த கல்லூரியில் ஒருத்தன் கூட என் கூட படித்தவங்க கிடையாதுங்க. ஊரிஸ் காலேஜில் போய் சேர்றேன், என் கிளாஸ்மேட்டு ஒருத்தன் கூட கிடையாது. நான் மட்டும் தனியால் ஊரிஸ் காலேஜ் போய் சேர்ந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்கிமில் படித்தாங்க. எங்கள் அக்கிம்லேருந்து வந்துச்சு, ட்ரிபிள்எஸ்லேருந்து வந்துச்சு, எல்லா இடத்துலேருந்து சீட்டு வந்துச்சு. பாப்பா வந்து சேர்ப்பான்னு கூப்பிட்றாங்க. நான் தப்பு ஏற்கனவே சேர்ந்துட்டு இருக்கிறேனே. தேவ சித்தம். அங்கே போய் பச்சினா தான் நீ ஊழியக்காரனா வருவேன்ற தேவ சித்தம். இல்லை என் வாழ்க்கை எப்படி ஆயிருக்குமோ எனக்கு தெரியல. அதனால் ஏஞ்சலாக இருந்தாலும் சரி, பிரதிஷா இருந்தாலும் சரி, வேறு யார் இருக்குது, காவியா இருந்தாலும் சரி, நீங்கள் கல்லூரியில் சேரத்துக்கு தேவ சித்தத்தை உணர்ந்து உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல சுச்சுவேஷன், நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போய் சேருங்க கும்பலாக. அப்படின்னா அம்மா எனக்கு பிடிக்கலம்மா, அடுத்த வருஷமே சீட்டு வாங்கி இன்னொரு காலேஜில் சேர்த்துருமா, எல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் பேர் வந்துக்கிறாங்கம்மா, இப்படி மாறி குரங்கு தான் என்ன பண்ணும், அங்கே கொஞ்ச நாள் படிக்கும், அங்கே கொஞ்ச நாள் குரங்கு தாவினு இருங்க, பார்த்துக்கிறீங்களா? மற்றுக்கு தாவும். அதுமாரி கல்லூரி ஃபஸ்ட்டு வருஷம் வந்து காலேஜில் படித்தேன், செகண்ட் வருஷம் வந்து காலேஜில் படித்தேன், 3 வருஷமும் ஒரே காலேஜ் தான் படிக்கணும். அதுதான் பிள்ளையே. இந்த வருஷம் இருந்து 2 காலேஜ், இந்த வருஷம் இந்த காலேஜ் படிச்சுன்னுக்கிற யாருக்கு தண்ட செலவு கொடுத்துனுக்கிற நீ பொல்லாத ஆவியே? அம்மா எங்கே பாருங்கள், எனக்கு வெறும் 1000 ரூபாய். எங்கள் அப்பா அம்மா அட்மிஷன் போடும்போது ஃபீஸ் வெறும் 1000 ரூபாய் டே காலேஜில். 2வது வருஷம் 1800 ரூபாய். அதுவும் 2வது வருஷத்தில் எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்துச்சு, 8000 ரூபாய் ஒன்றும் ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஊரிஸ் காலேஜ் ஃப்ரீயாக படிச்சுட்டு வந்துட்டேன் நான். ஊழியக்காரங்க மிஷினரிங்க கட்டின காலேஜ். வருஷம் ஃபீஸ் 1800 ரூபாய் தான். பிகாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். 1800 முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான் ஃபீஸே. பிகாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். இத்தனைக்கும் டே காலேஜ் ரெகுலர், எந்த கஷ்டமும் இல்லை. தேவ சித்தம் இல்லை. நான் அக்கீமில் படித்தவங்களுக்கெல்லாம் 6000, 8000, 10000 என் ஆண்டவர் கொண்டு போய் விட்டாரு பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை எனக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே. நான் என்றைக்குமே கஷ்டப்பட்டதே கிடையாதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே போயிட்டாங்களே, நாங்கள் வந்துட்டுனே கூப்பிட்றானுங்க, வாடா டே டிஸ்கண்டினியூ, அங்கே வந்து நான் வரலாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்துடுறா, எல்லாம் ஒன்றா இருக்கலாம்டா.
அவன் அப்படி தான் கூப்பிடுவான். ஏன்னா அவன் பொல்லாத ஆவிதான். எனக்கு தெரியும் என் ஆண்டோடைய சித்தம் அங்கே இருக்குதுன்னு. நம்ம நண்பர்கள் யாருமே அங்கே இல்லையாடாண்ணா? இல்லை, நான் போய் சேர்ந்தவொடனே புது நண்பர்களை எனக்கு கிடச்சிட்டாங்க. போன இடத்துல நண்பர்கள் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. புது ஃப்ரெண்ட்ஸு நல்லா இருந்ததுங்க, ஜாலியாக இருந்தது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கூட நல்லா பேசினாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. என் படிப்பு முடித்தேன். உங்களுக்கு எதுக்காக இது சொல்கிறேன்னா, உங்கள் படிப்பில், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய எல்லா செயலும் தேவ சித்தத்துக்காக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்ணார். அவர் வாழ்க்கையில் நல்லது நடந்தது. கடைசியாக பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். உபவாசிக்கின்றான். உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த பாவம் பண்ணிக்கிறீங்க, என்ன மீறுதல் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியும். அந்த மீறுதலை உணர்ந்து, அந்த பாவத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணோம். இந்த தாவீது அது பண்ணார். முடியுமா? பாவ காரியங்களோடு கூட நம்ம வாழ்ந்துட்டு நான் பாவம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆனால் இயேசு என்ன ஆசீர்வதிப்பார்னா எப்படி ஆசீர்வதிப்பார்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒன்று தான். பேங்க்குக்கு பணம் எடுக்க போனால் ஆதார் கார்டு எடுத்துன்னு போனால் தான் பணம் கொடுப்பாங்களே. இல்லை மேடம், ஆதார் கார்டு இருக்குது, வீட்டில் தான் இருக்குது மேடம், ஆனால் நீங்கள் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? நீ போய் ஆதார் கார்டு எடுத்துன்னு வாங்குவாங்க. ஆதார் கார்டு எடுத்துன்னு ஜெராக்ஸ் எடுத்துனா, ஜெராக்ஸ் இல்லாமல் ஒரிஜினல் எங்கே? ஒரிஜினல் இருக்குது மேடம், ஜெராக்ஸ் தான் அதான் இருக்குது, ஒரிஜினல் எடுத்துகிட்டு வா. உங்களுக்கு புரியுதா? இதுதான் பாவ அறிக்கை செய்யாமல், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெறாமல் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஆசீர்வதிக்க முடியாது. பாவ அறிக்கை செய்து தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெற்றுக்கொள்ளுவான். நீங்கள் இரக்கம் பெற்ற பிறகு உங்களுக்கு ஆசீர்வாதம் தானாக வரும். அல்லேலூயா. இதை கர்த்தர் பேசுகிற காரியம். அது ஒரு பெரிய மெசேஜ். இது தாவீதின் உபவாசம், தாவீதின் உபவாச ஜபம். அதில் இருக்கிற ஒரு சப் டாபிக் தான் 3 இது. ஆனால் அது இல்லாமல் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இப்போ இது நிறைவு பெறுகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம், உபவாசிக்கிறது அவசியம். தேவையில்லாமல் காரியங்களுக்கெல்லாம் உபவாசம் இருக்காதீங்க, உங்கள் உடலை வருத்திக்காதீங்க. உபவாசம் இருந்து தான் உபவாசம் இருந்தே போய் சேர்ந்துச்சுப்பான்னு சொல்லக்கூடாது. உபவாசம் இருந்து யாரா போய் சேருவாங்களா? நீங்கள் உபவாசமாக இருக்கணும் பட்னியாக இருந்தே போய் சேர்ந்துச்சப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. உபவாசன்றது பர்பஸாக கடவுளுடைய சமூகத்தில் மனத்தாழ்மையை வெளிப்படும்படி ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கணும். தேவ சித்தத்தை அறியும்படி உபவாசித்து ஜெபிக்கணும். அதே போல் பாவ அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கணும். இந்த ஒரு காரியங்கள் நீங்கள் பின்பற்றும் பொழுது தாவீது தன்னுடைய வாழ்வில் அந்த நிறைவை பெற்றார். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டார். மனத்தாழ்மையோ ஜெபித்தனால் வியாதி சுகமானது. அதே போல் தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்டார். ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்டார். அவர் சாட்சியை மக்களை வழிநடத்தினார்.
அவரால் கட்ட முடியாத ஆலயத்தை அவர் மகனை கொண்டு கர்த்தர் கட்டினார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்களால் செய்ய முடியாத காரியங்களை பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழுந்து நின்று ஈசி பாடல் புத்தகத்தில் இருக்கிறதான 370வது பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கையும் நம்மையும் அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம்.